2019 மாநிலங்களவை உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகோ, வில்சன், சண்முகம், சந்திரசேகன், அன்புமணி, அப்துல்லா போன்ற 6 பேரோட பதவிக்காலம் முடிஞ்சிடுச்சு. அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்ச அன்றைக்கு ஜூலை 24 அப்ப மாநிலங்களவை தலைவரா இருந்த ஹரிவன்ஷ் அவர்கள் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயம் எம்பிகளா இருந்தவங்களும் தங்களுடைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத பகிர்ந்துகிட்டாங்க. வைகோ அவர்கள் கலைஞர், ஸ்டாலின், முரசொலி இவங்க 3 பேருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அவரால பதவி ஏற்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கூட இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை தான் முன் வச்சிருக்காரு. இவங்க 6 பேரோட பதவிக்காலம் முடிஞ்ச நிலையில தமிழ்நாட்டுல இன்னும் 6 பேர் புதுசா பதவி ஏற்க போறாங்க. அதுல வில்சன் அவர்கள் மட்டும் மறுபடியும் தொடர்ந்து எம்பியா பணியாற்ற இருக்காரு. இன்னும் புதுசா யார் பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் முதல் முறையா எம்பியா பதவி ஏற்கிறாரு. அது மட்டும் இல்லாம பதவி ஏற்கிறப்ப அவர் தமிழ்ல உறுதிமொழி எடுத்து பதவி ஏற்றிருக்காங்க. திமுகவை சேர்ந்த 4 பேரும், அதிமுகவை சேர்ந்த 2 இன்பதுரை, தனபால் இவங்க 2 பேரும் அதிமுகவை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் எம்பியா பதவி ஏற்க போறாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில இருந்து 6 பேர் எம்பியாக பதவி ஏற்க இருக்காங்க. இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு திரையுலகத்துல இருந்து ஒரு பெரிய பேர் பெற்ற ஒரு சிறந்த நடிகரா கமலஹாசன் அவர்கள் இருக்காரு. அவரு ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு ஒரு நடிகரா, தலைவரா, எம்பியா பதவி ஏற்கிறாரு அப்படின்றது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது.